அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம் அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். அதாவது அதுல மருத்துவம், கல்வி, பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா? அதற்கு சான்று இங்க பார். ஈழத்திலே ஈழத்தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மண்ணில் மருத்துவத்தை, பொறியியலை, சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்து பட்டங்களை பெற வைத்தார். அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள். போட்டு குழப்பிக்காது. நீ தமிழ்ல படிச்சவன் தான் அப்துல் கலாம்னு ஒருத்தன் அணுகுண்டு கண்டுபிடிச்சு வெடிச்சு இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு. யாரு? நம்ம ஐயா மயில்சாமி அண்ணாதுரையிலிருந்து சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில கற்றவர்கள் தான். நீ என்ன தொடக்க கல்வி தமிழ்ல இருக்கணும். வேற இருக்க அண்ணாட்ட வந்து 8ஆம் வரைக்கும் தமிழ் படிச்சா போதும். அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புறது அடிக்கிட்டு. எங்க ஐயாவுக்கு தெரியும், தமிழ்துறை பேராசிரியர் எங்க ஐயா இருக்காங்க, ஞான சம்பந்தம். என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம், அவருடைய நண்பர். அவரை விட வரலாற்று ஆய்வறிஞனும் என்ன சொல்றது, தொல்பொருள் ஆய்வறிஞனும் தமிழறிஞனும் கிடையாது, அவருடைய மாணவன். நான் சொல்றேன் கேளு, முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டான். பொழிப்புரை தேடக்கூடாது என்று பாக்களை எழுதிய பெருமகன் நம்முடைய பாட்டன் பாரதி தான். நேரடியா அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு வந்துட்டான். மற்ற எல்லா பாக்களுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் பொழிப்புரை. அப்ப வேற எங்க அண்ணா சொல்றாங்க, முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா 8ஆ கூட நிக்கலாம்னு. தமிழ் ஒரு பெரும் கடல், நீ கரையோடு நின்னா போதுன்றியேங்கிறது. மதம் பரப்பத்தான் வந்தான் ஜோசப் பிஸ்கி, வீரமாமுனிவன். மதம் பரப்பத்தான் வந்தான் ஜி போப்பு. இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தா. தமிழின் ஆழம் அவனை இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் தான் தேம்பாவணி எழுதுனா, இவன் தான் திருவாசகத்தையும் திருக்குறளை மொழிபெயர்த்தான். தமிழ் மாணவன் இங்க உறங்குறான்னு சொல்லிட்டு போனான். இங்க பேசிய ஒரு தங்கச்சி சொல்லுது, என் மொழியில் இல்லாது என்ன இருக்கு உலகத்திலே? உன் மொழியில் பாரு. இங்க கிறிஸ்தவத்துக்கு வேணுமா தேம்பாவணி, இஸ்லாத்துக்கு வேணுமா சீராபுராணம், இந்துக்கு வேணுமா எது ராமாயணம், கம்பராமாயணம், வேற எதுக்கு பௌத்தத்துக்கு வேணுமா? எழுதினவனே சிலப்பதிகாரத்தை எழுதினவனே அவன் சமண துறவி தான். பௌத்தத்துக்கு வேணுமா மணிமேகலை, சமணத்துக்கு வேணுமா சமண துறவி இளங்கோடி எழுதிய சிலப்பதிகாரம். எல்லா சமயங்களுக்கும் தமிழில் காப்பியம் இருக்கு, இலக்கியம் இருக்கின்றால் உலகில் ஒரே மொழியில் தான். மற்ற மொழிகள் எல்லாம் உலகில் பிற மொழிகளின் துணை இன்றி இயங்க முடியாது. இந்திய பெருநிலத்தில் எந்த மொழியும் இயங்க முடியாது. இப்ப சினிமானா பிக்சர்ல சினிமால தான் எல்லா இடத்துலையும். ஆனால் எனக்கு திரைப்படம்னு ஒன்று இருக்கு. இது எல்லா இடத்துலையும் மைக் தான் தம்பி, ஆனா எனக்கு ஒளி வாங்கி இருக்கு. இது எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் தான் தம்பி, எனக்கு ஒளி பெருக்கி. இது எல்லா இடத்துலையும் லைட் தான் தம்பி, எனக்கு இது விளக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கேமரா தான், எனக்கு ஒளிப்பதிவு கருவி.
அது சேர் தான், எனக்கு நாற்காலி. இது டேபிள், எனக்கு மேசை. உலகத்திங்க வர இது லேப்டாப், எனக்கு மடிக்கணினி. அது கம்ப்யூட்டர், கணிப்பொறி. எல்லாவற்றுக்கும் இது செல்போன், அலைபேசி, செல்லிடபேசி, கைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் உயிர் சொல், கலை சொற்கள், வேர்ச்சொற்கள் இருக்கு. தம்பி ஆங்கிலத்துல அரிசி ரைஸ் தான் தம்பி, நெல்லு ரைஸ் தான் தம்பி, சோறு ரைஸ் தான் தம்பி. எனக்கு நெல்லு, அரிசி, சோறு 3 சொல்லு. அதனால்தான் சொல் தமிழால் சொல், சொல் தமிழால் சொல். உனக்கு சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமா அங்கிள். எனக்கு ஒரே அங்கிள் தான். ஏன் நீ ஜங்கிள்? எனக்கு பாரு, எனக்கு பாரு, எனக்கு பாரு, சித்தப்பா, பெரியப்பா, மாமா. எனக்கு 3 சொல்லு. உனக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, எல்லாத்துக்கும் ஆண்டி தான். எனக்கு இல்லாத என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது. நீ சொல்லி என் உடன் பிறந்தானே, தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர் என்று அதை சொல், உறக்க சொல், சொல் தமிழா சொல். நான் தமிழன் என்று சொல், என் தாய்மொழி தமிழ் என்று சொல். நீ சொல்லல. மொழி ஆய்வறிஞர், அமெரிக்க மொழி ஆய்வறிஞர் அலெக்ஸ் எழுதுறா மாணவர்கள்ட்ட, ஒரு வெள்ள பலகையில வளைவெளியில் தட்டிப்பார், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எழுதுறார். ஆதியில் காடுகள் மனிதன் உழைக்கத் தொடங்கிய போது அவன் உழைப்பிலிருந்து உருவானது மொழி. காடுகளில் உழைக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கிறவனை அழைக்கிறதுக்கு என்று எழுப்பினார். அந்த ஒலிகள் இன்னும் தமிழில் அப்படியே இருப்பதால் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையிருக்கிறார். ஓடு பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு. ஒன்னால முடியாது. எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளணும்னு நீ ஏதெல்லாம் சாத்தியமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறகுது. ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிலைமை வந்துச்சுன்னா ஆளுவான். இங்க ஒரு தம்பி பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கரா இருந்து பிரதமரை உருவாக்கினார் அப்படின்ட்டு. அவர் லால்பகதூர் சாஸ்திரி அவர் தான் தேர்வு பண்றார் நேரு இறந்த பிறகு. அதுக்கப்புறம் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தி அம்மையாரையும் அவர் தான் தேர்வு பண்றார். அப்ப பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து போன தலைவர்கள், ஐயா ஐயா இதுக்கையா எல்லாரையும் அவங்களை இவங்களெல்லாம் தேர்வு பண்ணி நிறுத்திக்கிட்டு நீங்களே நின்னாங்கய்யா. நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான். நான் இவனுக்கு போடுன்னு சொன்னா போட்டுருவான், ஆனா நான் நின்னா போட மாட்டான். ஒரு காலம் வரும், அதுக்கான ஒரு காலம் வரும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆகச்சிறந்த மாநிலமாக உயர்த்தினார். இந்திய பெருநாடு தமிழ்நாடு போல சிறந்து விளங்க என்ன செய்யலாம் என்றால், அந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சரிடத்தில் இந்திய பெருநாட்டை கொடு என்கிற நிலை வரும். இவ்வளவுதான்.